வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இந்த பக்கம் பார்த்தா சோடு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோடு மலை, ஒரே நசநசன் இருக்குதப்பா அப்படின்ற டயலாக் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் லஞ்சம் வாங்குறாங்க, அந்த பக்கம் பார்த்தா கீழ்மட்டத்தில் இருக்கவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஆனால் நடுவில் பார்த்தா முதலமைச்சர் மட்டும் லஞ்சமே இல்லை, எங்கள் ஆட்சியில் நாங்கள் லஞ்சமே இல்லாத ஆட்சி நடத்துகிறோம், இதையும் மீறி லஞ்சம் கேட்குறாங்கன்னு என்னென்ன பண்ணுறது? அப்படி யாராவது கேட்டால் எங்கள் மாமா விஜய், எங்கள் அண்ணன் விஜய், எங்கள் சித்தப்பா விஜய், எங்கள் ஒன்று விட்ட மச்சான் விஜய், எங்கள் தாத்தா விஜய் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். லஞ்சத்தை கொடுக்காதீங்க. நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் தான் சொல்கிறோம், ஆனால் வேலை நடக்காதுன்னு மிரட்டுறாங்கன்னு. யார் மிரட்டுறா? உங்கள் அமைச்சருங்க தானே மிரட்டுறாங்க, வேறு யாருன்னா மிரட்டுறாங்க? உங்கள் ஆட்சி நடந்தால் உங்கள் அமைச்சர் தானே மிரட்டுவாங்க. அமைச்சர்கள் தான் மிரட்டுறாங்கன்னு பார்த்தா அது கீழே இருக்கவங்க அதை விட இது பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதாவது விஜய் அவர்கள் ஊழலே இல்லை அப்படின்றார். ஆனால் பாருங்கள், மாம்பாக்கத்துடைய தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக்காவின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைய பொருளாளருமான வீரா என்ற வீராசாமி தான் இன்னைக்கு நம்மளுக்கு கண்டென்ட்டே. அதாவது என்ன விஷயம்னா, ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட் கொடுக்குறாங்க, கை மாற்றுற உடனே கொஞ்சம் பார்த்து முடிச்சிடுங்கண்ணே. அதுக்கு அந்த பக்கம் இருக்க அம்மா, அவரும் பாவம் 2-3 வாட்டி வந்து போயிட்டார், ரொம்ப நேரமாக நிற்கிறாரு அப்படின்றாங்க. இல்லை, அப்புறம் இல்லைண்ணா நான் கிளம்புறேண்ணே அப்படின்ட்டு அந்த கிளம்புறாங்க. அதுக்கு இல்லை இந்த கிளர்க்கு பையன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான், இருடா நான் பேசி முடிச்சுட்டு வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. சரி முடிச்சு விடுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ போகுது. அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது பணம் கை மாறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீட்டெயிலும் போட்டு காட்டுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, எந்த நம்பருக்கு போயிருக்கு, என்ன டேட்டு டைமு எல்லாம் விலாவரியாக போட்டு அதையும் காட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியானதுமே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ இவ்வளோ நாள் அதிகாரிங்க வாங்குறாங்க ஆனால் அமைச்சருக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க, இப்போ நேரடியாக ஆதாரத்தோட சிக்கியிருக்காங்கப்பா, இதுக்கு என்னப்பா சொல்ல போறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் அவர்கள் மேலே கூட ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அதுவும் வெளியிலேருந்துலாம் யாரும் வைக்கல, அவங்க கட்சியை சார்ந்தவங்க அந்த வடக்கரசர் அணிலேருந்து சொன்னாங்க, அண்ணன் இந்த மாதிரி 5-50 லட்சம் வரைக்கும் லஞ்சத்தை வாங்கிட்டு இப்போ வழக்கறிஞர்கள் பணி நியமனம் கொடுக்குறாரு. யார்? அரசு வழக்கறிஞர் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களும் பேட்டி கொடுத்து பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது பெரிய இஷ்யூவாகவே மாறல, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா மீடியாவிலேருந்து அப்போ எல்லாமே யாரோட வசம் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கவங்க தான். ஆனால் சின்ன லெவலில் இருந்தால் அது நிலைமையே வேறு. இந்த பாவம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாமல் அவர் வேற பர்ஃபார்மன்ஸ் வேற பயங்கரமாக பண்ணிட்டார். யார்? இந்த வீரா என்கின்ற வீராசாமி. இந்த வீடியோ வெளியானோடனே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வழக்கமாக நீங்கள் டிவிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், மாட்டிக்கிட்டாங்க ஏதோ பங்கமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை கேட்குறவங்களே அது பொய் தான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு பொய்யை கொண்டு சொல்லி அதுதான் யதார்த்தம், இதுதான் நடந்த உண்மை, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை தான் இந்த வீரா என்கின்ற வீராசாமி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானெல்லாம் லஞ்சமே வாங்கலிங்க, நான் லஞ்சம் வாங்குறாங்க எவனாவது அவன் சொந்த ஜிபே அக்கௌண்ட்டில் வாங்குவானா? சொந்த ஜிபே அக்கௌண்ட்டில் வாங்கினா அது எப்படி லஞ்சமாகும்? அப்புறம் என்னென்ன வாங்குனீங்க? நான் வாங்கினது கடன். நீங்கள் கடன் வாங்குனீங்களா? இல்லை நான் கொடுத்த கடனை ரிட்டன் வாங்குறேன். அப்படி ரிட்டன் வாங்கும்போது எடுத்த வீடியோ தான் அது. அந்த தம்பிக்கு ஏதோ ஒரு செலவு இருந்தது, நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன், அந்த கொடுத்த அமௌண்ட் ரிட்டன் வாங்கும்போது எடுத்துட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இவர் தான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காருல்ல, இதோடு விட்டுட்டு போகாமல் இல்லை அது எப்படி நீ வாங்கினது லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி நடவடிக்கையை அவங்க கட்சியே எடுத்திருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் என் கட்சிக்காரன் வாங்கினது லஞ்சம்தான் அப்படின்னு உண்மையை டிவிக்கவே ஒத்துக்கிட்டு அவங்க அந்த கட்சியை விட்டே நீக்கி இருக்கிறார்கள். அந்த வீரா என்கின்ற வீராசாமி அவர்களை கட்சியை விட்டே நீக்கி இருக்கிறார்கள். அவர் யோசிப்பார், இதுக்கா நான் ஹெவி பர்ஃபார்மன்ஸு, அதுவும் ஆஃபீஸ்லேயே வச்சு வேற அவர் மாட்டிட்டார். அதில் குறிப்பாக அந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு வேற கேமரா ஆங்கிள் சென்ஸ் வேற அதிகமாக இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் அந்த நபர் மேலே விஜய் அவர்கள் ஃபோட்டோ, ஸோ அப்படின்ட்டு ஒரு ஆங்கிள்லாம் செட் பண்ணி வர எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி மாட்டின உடனே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே. இது எங்கள் கேள்வி என்னென்னா, இந்த நடவடிக்கையை நீங்கள் புசி ஆனந்த் அவர்கள் மேலே எடுக்கலை, நீங்கள் ஏன் கில்லி சரத்தவர்கள் மேலே எடுக்கலை, நீங்கள் ஏன் இந்த வைகுண்ட எம்எல்ஏ சரவணன் இருக்கார்ல இவர் மேலே ஏன் எடுக்கலை? இப்போ இவங்க மேலெலாம் ஏன் எடுக்கலை? அப்போ கீழே இருக்கவங்களுக்கு ஒரு இது, மேலே இருக்கவங்களுக்கு ஒரு இது, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு இது, கீழே இருக்கவங்களுக்கு ஒரு இதுன்னு ஒரு நடவடிக்கைன்ட்டு பாரபட்சம் பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அப்போது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் நடந்தது. அவர் வேறு பாவம், அந்த வீரா என்கின்ற வீராசாமி வேறு பாவம். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது எனக்காக வச்ச செக் இல்லை,
எங்கள் அண்ணன் விஜய்க்காக வச்ச செக், விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்காக வச்ச செக்கு. இவங்க வந்து என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டினாங்க, அது டிவிகேவுடைய நபராகவே இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு வீடியோவோட சிக்கியிருக்கும் போது ஒரு அதிருப்தி ஏற்படும். இந்த அதிருப்தியை இவங்க எப்படி வந்து இவங்க கரெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது விஜய் ஃபேன்ஸு, விஜய் ஃபாலோவர்ஸு, விஜய்னா அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து நீங்கள் விஜய் அவர்களை வந்து தொட்டாலே வந்து வெடிப்பாங்க. என்ன ஏது எதுக்குன்னே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, எங்கள் அண்ணன் எது செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ உடனே அந்த சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது என் மேலே வந்த பழி கிடையாது, இந்த வந்து விஜய் அண்ணன் மேலே வர வச்ச பழி. இதே டைலாக தான் வந்து அமைச்சரும் சொல்கிறார். இது வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி மீது சேற்றை வாரி பூசல். எப்படி 100 கோடி ரூபாய் நிலத்தை நீங்கள் வந்து 3 கோடிக்கும் 2 கோடிக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதுலேயும் ஒரே ஒரு சர்பதிவாளர் மட்டும்தான் அதில் வந்து தப்பு பண்ணியிருப்பார், வேறு யாருமே தப்பு பண்ணலை. இதெல்லாம் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. என்னன்னு, ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு சர்பதிவாளர் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு பதிவு செய்து கொடுத்தார். ஏன் அந்த ஆஃபீஸில் அவரை தவிர வேறு யாருமே இல்லையா? இல்லை அப்படின்னு நீங்கள் கதை சொன்னால் கூட அந்த 2ஆம் கிளாஸ் குழந்தை சொல்லும், அது எப்படி யாருமே இல்லாமல் ஒரு வேலை நடந்தோம், பேப்பர் எடுத்து கொடுக்க போவர வாங்கினவர் விற்றவர், அந்த ஆஃபீஸில் அவரை தவிர்த்து வேறு யாருமே அவருக்கு சொல்லலையா அப்படின்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கூட்டிகிட்டு வந்து, எதுவுமே தெரியாத ஒரு கொடைக்கானல்லேருந்து கரெக்டாக அன்றைக்கி வந்தார், அவர் வந்தவர் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, அவருக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாது, எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதிகாரினா தப்பு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கிட்டா அதிகாரி மேலே தூக்கி போட்டுருவாங்க. சிக்கிட்டா யாராவது, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கரூருக்கு விஜய் அவர்கள் போயிருந்தப்போ அந்த வீடியோ வந்து ஸ்கூலில் வந்து போட்டு காமிச்சாங்களே, அதை போட்டு காமிச்சா சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போட்டு காட்டுறாங்க பாருங்கள், அது நல்லாவா இருக்குது, குழந்தைங்களை இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் அதற்கு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இது பின்னாடி தெரியல. அதாவது இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் விஜய் அவர்களோட ஃபோட்டோவை மாற்றுறது, ஸ்கூலுக்குள்ளே போய் விஜய் அவர்கள் படத்தோடைய பாட்டு பாட சொல்கிறது, விஜய் அவர்களுடைய முகத்தை வந்து இது பண்ணிடுற மாதிரி ஸ்கூல் பசங்களை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்ச யாரோடைய வற்புறுத்தின் பேரில் நாங்கள் பண்ணவில்லை. அது தலைமை ஆசிரியர் தானாக முன் வந்து இந்த விஷயத்தை போட்டு காட்டினா பசங்க கூட 10 மார்க் எடுப்பாங்க, பொது அறிவு பயங்கரமாக வளரும் அப்படின்றதுனால அதை திரையிட்டு காட்டினாங்க. என்னதான் பொது அறிவு வளர்ந்தாலும் அது தப்பு தான். அதனால் தலைமை ஆசிரியர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம், எங்கள் தப்பு எதுவுமே இல்லை. இப்போ ஆசிரியர் மேலே பழிய போட்டாச்சா? இப்போ அதே மாதிரி இன்னொரு இது, ராஜ்மோகன் அவர்களுடைய துறையில் வந்து அதிகாரிகள் பணத்தை வாங்குகிறார்கள். ராஜ்மோகன் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை இப்பொழுதே அவர் கவனிக்காக விட்டால் அவர் வந்து சீக்கிரமாகவே பெரிய பிரச்சனையை சிக்கிக்குவார் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க. பத்திரிகை போன நியூஸ் பாருங்கள், அமைச்சருக்கு போல. இப்போ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் 3000 ஏக்கர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்களாமே, இப்போ பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி சொத்தை வந்து 2 கோடிக்கு வந்து எழுதிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டால், அது அந்த குறிப்பிட்ட சார் பதிவாளருக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனைக்குரிய நபர், எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. அவருக்கு வந்து என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு வந்து எந்த தேதியில் நீங்கள் சுட்டது, அது எந்த தேதி, கரெக்டாக அந்த தேதியில் தான் சுட்டன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவார். லைனில் போய் ரீல்ஸ் போடுவார், நானும் உங்களோட ஒருவராக வருகிறேன் அப்படின்னு ரீல்ஸ் போடுவார். விபூதி எப்போ பேக் பண்ணுது, இந்த மாதிரியான அறநிலையத்துறைக்கு அதி முக்கியமான வேலைகளில் ஈடுபடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற அறநிலை கோயிலுக்கு எப்படி வருமானம் வர்றது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது இல்லை. இதெல்லாம் தேவையில்லாது, எதுக்கு சும்மா வச்சிட்ருக்கீங்க, யாருன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு தார வார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத இந்த 100 கோடி சொத்தை வந்து 200 கோடிக்கு வந்து மாற்றுறாங்க. இப்போ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ரைட்டு, ஓகே. இந்த முறுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த பார்க்கிங் இடத்துக்கு கொடுக்கக்கூடாதா? அதை நீங்கள் கவனிக்கக்கூடாதா? ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சு மீட்டிங்லாம் போட்டு எல்லாமே பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களா? இப்படியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் கவனிக்கல. ஏன்னா அது முக்கியமற்ற விஷயம் இல்லை. இதுதான் முறுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டும் விபூதி வந்து இது பண்ண டேட்டும் தான் அதி முக்கியமான விஷயம். இந்த மாதிரி 100 கோடி சொத்தெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கவனிக்காமல் அவர் விட்டுட்டார். அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் எதுவும் கவனக்குறைவாக இருந்திருக்காரு. அந்த கேப்பில் பாருங்கள், அந்த சர்பதிவாளர் ஒரு ஆள் மட்டும் ஆஃபீஸை திறந்து ஒரு 2 பையரு ஒரு செல்லரை கூட்டிகிட்டு வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதனால் அவர் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குது, அவரை வந்து தூக்கியிருக்காங்க. இதை பார்த்த உடனே கோர்ட்டு காரி துப்பியிருக்கு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? வேணும்னே லீவ் போட வச்சு ஏற்கனவே வெளியே அனுப்பிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு
நீங்கள் இந்த வேலையை பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க, இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கோர்ட்டே காரி துப்பியிருக்கு. நீங்கள் பண்ணுற வேலை என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி காரி துப்பியிருக்கு. ஸோ அதனால் அந்த பத்திரப்பதிவையும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ இதை எப்படி இவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஏதோ இதுக்கு முன்னாடி அது வந்து வேறு யாருக்கிட்டே மாட்டிகிட்டு இருந்த மாதிரியும் இவங்க அதை மீட்டு கொண்டு வந்த மாதிரியும் பழனி கோவிலிடம் மீட்பு அப்படின்னு தலைப்பு போடுறது. அது நீங்கள் தான் உங்கள் ஆட்சியில் தார இதை ஆரவாரத்தை கொடுத்தீங்க, நீங்கள் அதை நியாயமாக மீட்கலை, மாட்டிக்கிட்டீங்க, அதை இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மாட்டினாங்கன்னா யாரை கை காட்டிடுவாங்கன்னா, இந்த மாதிரி யாருன்னா அதிகாரிகள் சிக்கினாங்கன்னா அந்த அதிகாரியை கை காட்டிடுவாங்க. அப்படி தான் இந்த வாட்டி இவங்களை கை காட்டியிருந்தாங்க. இதில் பெரியவங்க அப்படின்னு பெரிய பெரிய அமைச்சர்கள், முதலமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், இப்போ இந்த மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர்னா அதிகாரிகளை கை காட்டலாம். இவர் வந்து சாதாரண இணை செயலாளர் தானே, அதனால் வந்து உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ எங்களோட கேள்வி. இப்போ இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் பாராட்டுறோம். உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அவர் வந்து எல்லா பிரச்சனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பொய்யை பேசினா கூட நான் கொடுத்த கடனை தான் வாங்கினேன், கூகுள் பேல எவனாவது லஞ்சம் வாங்குவானா, அதுவும் என் அக்கௌண்ட்லேயே வாங்குவானா அப்படின்னு அவர் வந்து பேசினாலும், இல்லை அந்த வீடியோவிலே இருக்குது தம்பி, நீங்கள் கிளர்க்கு கிட்ட தான் ஃபைல் மாட்டிகிட்டு இருக்கு, பார்த்து முடிச்சு கொடுங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நானும் முடிச்சு கொடுக்குறேன், நேற்றே முடிக்க வேண்டிய இந்த கிளர்க்கு பையன் பண்ணுறான் தம்பி அப்படி இப்படின்னு இவர் பேசினா பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது, கரெக்டாக காசு வாங்குறது வைக்கிறது போகிறது வரதெல்லாம் தெரிஞ்சு ஒத்துக்கிறாங்க. ஓரளவுக்கு மனசாட்சி இருக்கு போல, ஒத்துக்கிறாங்க. இல்லை நீ லஞ்சம் தான் வாங்கியிருக்க, அண்ணே நான் லஞ்சம் வாங்கினேன், கடன் தான் வாங்க, இல்லை நீ லஞ்சம் தான் வாங்கியிருக்க, அதனால் உன்னை நீக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வரணும்ல. அந்த நடவடிக்கை எதுக்காக எடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த பக்கம் இந்த பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இஷ்யூ இது பண்ணுறதுக்காக அந்த 100 கோடி சொத்து அதை 2 கோடிக்கு மாற்றிட்டாங்க, 3000 ஏக்கர் வந்து இது மாதிரி தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான இஷ்யூலாம் போகுது பார்த்தீங்களா. அந்த இஷ்யூவை மறைக்கிறதுக்கு இதை வந்து பெருசாக்குறாங்க. நீ நம்ம கட்சிக்காக நீ கொஞ்சம் தியாகம் பண்ணிடு தம்பி, நான் உன்னை வந்து வெளியே அனுப்புகிற மாதிரி நான் உன்னை நீக்கிற மாதிரி நீக்கிடுறேன், ஏன்னா இப்போ வந்து நியூஸை மாற்றணும் அப்படின்றதுக்காக உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. நீக்கின உடனே அவங்களே வந்து மக்களே வந்து கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரில் யார் போய் சொல்கிறா? பஞ்சம் வாங்கலை, கடன் கொடுத்தேன்னு சொன்னது இது பொய்யா, இல்லை நீ கடன் தான் வாங்கினா அதனால உன்னை கட்சிக்கு இது கலகமா, நீயே சொன்னல கட்சிக்கு கலகமாயிருச்சு, முதலமைச்சருக்குடைய பேருக்கு இது வந்து நற்பெயருக்கு களங்கம், அதாவது அவரே அது போட்டு கொடுத்துட்டாரு. யாரு அந்த வீடியோவில் பேசினால வீராசாமி, அவரே போட்டு கொடுத்தாரு. என்னென்ன காரணம், உன்னை ரிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணம் வேணும் அப்படின்னா அவர் வீடியோவில் இருக்குது, அதையே வச்சு அவரை வந்து ரிசைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரில் யார் சரியில்லை, இவர் அப்படின்றாரு அவரு அப்படின்றாரு, என்ன இருந்தாலும் விஜய் என்ன தான் கரெக்டாக இருப்பார், அப்போ அவர் லஞ்சம் வாங்கினதுனால தான் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு விஜய் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் போயிருப்பாங்க. இப்போ இதே நடவடிக்கையை நீங்கள் மீதி இருக்கக்கூடிய, அதாவது லைனாக வராங்க பார்த்தீங்களா, கில்லி சரத் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்ட்டு லைனாக வராங்க பார்த்தீங்களா, இந்த லைனில் நிற்கிறவங்களுக்கு எப்போ எடுப்பீங்க? குறைஞ்சபட்சம் அவங்க மேலே ஏதாவது உங்கள் கட்சி சார்பாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது விசாரணையாவது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நிறைய நியூஸ்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இடி ரைடு போய் இத்தனை வருஷமாக மூடி கிடந்த கல்குவாரிகளெல்லாம் திறக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வருது, லஞ்சம் வாங்குறதாக நியூஸ் வருது. சரி, இப்போ ஆக மொத்தம் நீங்கள் ஒழிச்சிட்டோன்ட்டு பொதுமக்கள்கிட்ட தப்பாக பொய்யாக சில கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்களே தவிர்த்து, நிஜத்துக்கு மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரைக்கும் தாவேக ஆட்சியில் லஞ்சம் அப்படின்றது புறையோடி போயிட்டுருக்கு. எங்களுக்கும் இது சம்பாதிக்கிற காலம் அப்படின்ற மாதிரி, நாங்களும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறது தான் வந்து இவங்க ஆர்வம் காட்டுறாங்க. சரி, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னென்னா, நாங்கள் அரசியலுக்கு புதிது, இப்போ தான் வந்திருக்கோம், 6 மாதம் டைம் கொடுங்க. எதுக்குன்னா 6 மாதம் டைம்? பெண்களை பாதுகாப்பதில், சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துவதில், போதைப் பொருளை கட்டுப்பாடு, அதாவது போதைப் பொருளை ஒழிக்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு 6 மாதம் டைம் வேணும். அப்புறம் கஜானாவை சரி பண்ணணும், நிதி நிலைமையை சரி பண்ணணும், இதுக்கெல்லாம் 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம். இதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுக்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டைம் கொடுங்க கேட்குறீங்களே, அப்போ இதுக்கு மட்டும் எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வருது? லஞ்சம் வாங்கினா அவங்கள வந்து அதிகாரிகளை கோத்து விட்டு நம்ம தப்பிக்கிறது, தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா குதிரை மேரம் பண்ணி அடுத்த கட்சி கூட்டணியை உடச்சி அவங்கள கூட்டு வர்றது, அங்கேருந்து கூட்டணிகள் தவிர வேறு எதையும் கூட்டு வர முடியலையா, அப்படியே பக்கத்தில் இருக்க அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி அது வாங்குறது, அந்த குதிரை பேரம் சம்பந்தமான புகாரெல்லாம் ஆளுநருக்கு போனால் ஆளுநருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை எப்படி சமாதானமாக படுத்தி அவரை வந்து நம்ம மனசை குளிர வச்சு அவரை எப்படி கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைலாம் நீங்கள் செய்கிறீங்க. சரி, பிளான் ஏன் சரியா இல்லை? 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை எட்ட முடியலன்னா நம்மக்கிட்ட இருக்க 107 மேஜிக் நம்பராக மாற்ற
போன்ற பிளான் பி எடுக்க தெரியுது. இது எல்லாம் உங்களால் செய்ய முடியுது. இதுக்கெல்லாம் அனுபவம் எங்கேருந்து வருது? இந்த அனுபவம் மட்டும் கரெக்டாக வருது. இதுக்கு மட்டும் ஏன் 6 மாதம் டைம் ஆகலை? லஞ்சம் வாங்குறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை, 6 மாதம் டைம் தேவையில்லை. குதிரை பேரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை. அனுபவம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பயங்கரமாக வேலை செய்கிறீங்க. அதே மாதிரி ஆளுநர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் ஆளுநருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைகளை செய்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூட்டணி கட்சிகளை பிரிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அடுத்தவங்களுக்கு திட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சபதம் போடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்க மட்டும் உங்களுக்கு டைம் இல்லை. புதுசு நாங்கள் கரண்ட் போகுதுன்னு ஊரெல்லாம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராட்டினா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. வேலூரில் நடந்தது அந்த சம்பவம். அவங்கள வந்து நீங்கள் ரோட்டில் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மக்களை மிரட்டுறாங்க. உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் வந்த ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் நாங்கள் வந்து பரிதவிக்கிறோம். அது இந்த வெயில் என்ன கொழுத்து நைட்டு கரண்ட் இல்லாமல் தூங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ இந்த மிடில் கிளாஸ் வீட்டிலலாம் இப்போ யார் வீட்டில் வாடகை இருக்க வீட்டிலலாம் வந்து இன்வெர்டர் இருக்காது. கேட்டால் சோலார் போடுங்க, நீங்கள் இன்வெர்டருக்கே எங்கள் வழியில் ஒரு சோலார் வேறு போடுன்னு சொல்லுவாங்க இவங்க சார்பாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் பிரச்சனையும் சரி சொன்னாங்க அனுபவம் வேணும், சட்டம் ஒழுங்கு சரி செய்ய அனுபவம் வேணும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு அனுபவம் இல்லை. எங்களோட பிரச்சனைகள் மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு அனுபவம் வேணும். ஆனால் இந்த பக்கம் உங்களை எப்படி இதே பதவியில் உட்கார வச்சது, நீங்கள் எப்படி அதே முதலமைச்சர் பதவியில் இருக்கிறது, இதுக்கு எந்த கட்சியை கெடுக்கலாம், எந்த கூட்டணி உடைக்கலாம், ஆளுநரை எப்படி வந்து நம்ம சரி செஞ்சு வச்சுக்கிறது, இதில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 விஷயம்தான். ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, இல்லைனா வந்து குதிரம்பேரை பண்ணி ஆளை உங்கள் கட்சிக்கு இழுக்கிறீங்க, அது இல்லைன்னா பழி போடுறீங்க. சாரி 2ன்னு சொல்லியிருக்கூடாது, 3 4ன்னு சொல்லிடணும். பழி போடுறது, சம்மந்தம் இல்லாமல் பழியை போடுறது, இவங்க பண்ணது தான், என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்காது. அது கரூர் சம்பவத்துலேருந்து இந்த மாதிரியான புகாரில் சிக்கினா போதும். கரூர் சம்பவமாக திமுக மேலே பழியை தூக்கி போடு, லஞ்ச சம்பவமாக அதிகாரி மேலே தூக்கி பழியை போடு அப்படின்னு கடைசி வரைக்கும் கட்சியோடைய தலைமையிலேருந்து கட்சியோட அடிமட்டம் வரைக்கும் அடுத்தவங்க மேலேயே பழியை போட்டே இந்த 5 வருஷத்தை ஓட்டிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதை மக்களாகிய நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு இந்த இது எடுப்படாது. நீங்கள் சொந்தமாக சுயமாக சிந்திச்சு ஏதாவது செஞ்சால் தான் ஆகும். இப்படியே பழியை போட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது, நடக்காது. இதில் வந்து இன்னும் பரபரப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்அப் டெத். அதாவது இப்போ போன ஆட்சியிலையும் லாக்அப் டெத்து நடந்தது. ஆனால் அதில் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு பார்த்தீங்களா, முதல்வர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறார் இல்லையா, ஃபோன் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி மன்னிச்சிருங்க, தப்பு நடந்துருச்சு, இது நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இந்த மாதிரி அரசு படி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கொலை செய்யப்பட்ட லாக்அப் டெத்தில் பலியான அந்த நபருடைய அக்கா, மனைவி, அம்மா எல்லா பெண்களும் கதறி அழுகுறாங்க. அந்த அம்மா வேறு சொல்கிறாங்க, அந்த நபருடைய அக்கா வந்து சொல்கிறாங்க, விட்டு விட்டுறாதீங்க, யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காதீங்க, விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ட்டு. இன்னமும் நம் வீட்டில் ஒரு உயிர் போன பிறகும் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசலை. ஒரு பொறுப்பு ஏற்றுக்கலாம். ஆமாம், ஏன் ஆட்சியிலேயே இது வந்து நடந்துச்சு. ஏன்னா இவர் தான் சொன்னார், உங்கள் சாரி எங்களுக்கு வேண்டாம், இப்படி நடந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்ககிட்ட பதிலே இல்லை, உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்தால் தானே நீங்கள் பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி கேட்டிங்களா. இன்றைக்கி அதே டைலாக் தான் இப்போ உங்களை நோக்கி வருது. பேசுங்க சிஎம் சார் அப்படின்னா ஒரு நாள் டைம் கேட்பார். நான் போய் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு தான் பேசுவேன், என்னால் தானாக பேச முடியாது அப்படின்ட்டு. சட்டமன்றத்தில் வேணால் நீங்கள் டைம் எடுத்து சும்மா பஞ்சு டைலாக் வர மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணுற மாதிரி பேசலாம். மக்கள்கிட்ட நீங்கள் அப்படி பேச முடியாது. இப்போ மக்களுக்கான பிரச்சனை, மாநிலத்துக்கான பிரச்சனை, சமூகத்துக்கான பிரச்சனை, இதுக்கு எப்படி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணி வந்து இப்போ 2-3 நாளாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுவார், இல்லை வேறு ஏதாவது அமைச்சரை விட்டு பேச வைப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன், இது என் தப்பு இல்லை அப்படின்ற மனநிலையிலே இதை அப்ரோச் பண்ணால் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கும். இப்போ வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சொன்னீங்களே, அவர் சாரி கேட்டு பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். ஆமாம், அஜித் லாக்அப் டெத்தில் தப்பு நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த காவலர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் ஏன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பேசலை, தொடர்பு கொள்ளலை, போய் பார்க்கல, என்ன பண்ணுறீங்க, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் ஆளுங்கட்சி சார்பிலேருந்து வரலையே, இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நாங்கள் உங்களை கேட்குறோம், நீங்கள் அவரை கேட்ட மாதிரி நாங்கள் உங்களை கேட்குறோம், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார்.